சந்தோஷம் தானே உனக்கு? நீ நினைச்ச மாதிரியே என்ன அரெஸ்ட் பண்ணிட்ட. ஆனா கோர்ட்ல இந்த கேஸ்லாம் நிக்காது. நீ கொடுத்த ஆதாரம்லாம் பொய்ன்னு நிரூபிச்சுட்டு நான் வெளில வந்துடுவேன். நீங்க எத்தனை தடவை வெளியே வந்தாலும் நான் மறுபடியும் மறுபடியும் உங்களை பிடிச்சி உள்ள போட்டுக்கிட்டே இருப்பேன். அதையும் பாக்குறேன். என்ன தானே இப்போ உனக்கு மனசு நிம்மதியா இருக்கா? ஏய், நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இங்க பாரு, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஹேய், உன் அப்பா ஒரு அண்டக்காவடி, நீ ஒரு அண்டக்காவடி. ஏய், நீ எல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏவை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்ட. இது எல்லாத்துக்கும் நான் வெளியில வந்து உங்களுக்கு நான் செய்யறேன். அதை உங்களால தாங்க முடியாது. ஏய், தெருவுல இருக்கிற குப்பை காத்துல பறந்து கோபுரத்துல ஒட்டிக்குச்சுன்னா அதுக்கு கோபுரம் சொந்தமாயிடாது. என்னைக்கா இருந்தாலும் அது மறுபடியும் போய் திரும்பி கீழே வந்துதான் ஆகணும். அதே மாதிரி நீயும் சீக்கிரம் கீழே வருவ. அந்த நாள் சீக்கிரம் வரும். ஏய் தென்னரசு, நீ கோட்டை ஏமாத்தலாம், பொதுமக்களை ஏமாத்தலாம், ஆனா கடவுளை ஏமாத்த முடியாது. நீ செய்யற எல்லா குற்றத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ அவரோட தீர்ப்புல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஓ தென்னரசே, பெத்த அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ண, தூக்கி வளர்த்த பாட்டிக்கு துரோகம் பண்ண, கூட பிறந்த தம்பிக்கு துரோகம் பண்ண, அட பாவி கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண. இப்படி எல்லாருக்கும் துரோகம் பண்ணி நீ என்ன சாதிக்க போறன்னு தான் தெரியல. நீ கடைசியில அவமானப்பட்டதுதான் மிச்சம். கடைசியா நீ இப்ப ஜெயிலுக்கு போறது கூட நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து திருந்தி வந்தன்னா உனக்கு நல்லது. அத விட்டுட்டு இதே தென்னரசா மறுபடியும் திரும்பி வந்தன்னா உன்னை அந்த ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது.